ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 230 நாளில் நம்மளால் ஒரு சவரன் அளவுக்கு தங்கம் வாங்க முடியுமா, சேவிங்ஸ் பண்ண முடியுமா? ஸோ அதுக்கான ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, 230 நாளில் ஒரு சவரன் எடுக்கணும் சிஸ்டர், எனக்கு அதுக்கு சேவிங் டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி அதுக்கான ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னோட கோல்ட் ரேட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி 3 ஜூன். என்னோட கோல்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 1 கிராம் வந்துட்டு 9080 ரூபா. நேற்றை விட 20 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு கிராமுக்கு. சில்வர் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு கிராமுக்கு வந்துட்டு 2 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு கிராம் வந்துட்டு 113 ரூபா அப்படின்ற ரேட்டில் இருக்குது. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னையோட கோல்ட் ரேட் படி நம்ம ஒரு சவரன் வாங்கணும் அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட்டு தேவைப்படும் அப்படிங்கிற டீட்டெயில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அந்த சிஸ்டர் வந்துட்டு ஒரு சவரன் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது காயினாக வாங்கணுமா இல்லை செயினாக வாங்கணுமா அப்படின்ற டீட்டெயில் வந்துட்டு அவங்க சொல்லலை. ஸோ நம்ம வந்துட்டு ரெண்டுக்குமான கால்குலேஷன் பார்க்கலாம். ஒரு சவரனில் காயின் வாங்கினா எவ்வளோ ஆகும், செயின் வாங்கினா எவ்வளோ ஆகும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்துட்டு இப்போ பார்க்கலாம். நீங்கள் ஒரு சவரனில், அதாவது இந்த மாதிரி 8 கிராமில் காயின் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு வேஸ்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஆகும். அதுவே நீங்கள் செயினாக வாங்க போகிறீங்க அப்படின்னா அதோட வேஸ்டேஜ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நான் காயினுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு வேஸ்டேஜ் வரும், அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவை அப்படிங்கிற கால்குலேஷன் சொல்கிறேன். இன்னையோட ரேட் படி ஒரு கிராம் வந்துட்டு 9080 ரூபா அப்படின்னா 8 கிராமுக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா 72640 ரூபா வருது. இதுக்கு காயினுக்கு வந்துட்டு வேஸ்டேஜ் வந்து 2% தான் போடுவாங்க. ஸோ 2% வேஸ்டேஜ் அப்படின்னா 72640 ரூபாய்க்கு 1452 ரூபா வருது வேஸ்டேஜ். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 74092 ரூபா வருது. அதுக்கு ஜிஎஸ்டி 3% நம்ம இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா 2222 ரூபா வருது. ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 76314 ரூபா வருது. நான் வந்துட்டு இங்கே 76300 ரூபா அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செயின் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஜிஆர்டியில் இந்த மாதிரி செயின்ஸ்க்கு வந்துட்டு 12%லேருந்து வேஸ்டேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி செயின் எடுக்கும்போது நமக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்துட்டு இப்போ சொல்கிறேன். ஒரு கிராம் வந்துட்டு 9080 ரூபா அப்படின்னா 8 கிராமுக்கு 72640 ரூபா வருது. அதுக்கு வேஸ்டேஜ் வந்து 12% நம்ம இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா 8716 ரூபா வருது. ஸோ கோல்டோட ரேட்டு ப்ளஸ் வேஸ்டேஜ் அமௌண்ட்டு ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது 81356 ரூபா வருது. அதுக்கு ஜிஎஸ்டி 3% நம்ம இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா ஜிஎஸ்டி அமௌண்ட்டு மட்டும் 2440 ரூபா வருது. ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 83796 ரூபா வருது. நான் வந்துட்டு 83800 ரூபா அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த சிஸ்டர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 230 நாள் கழித்து தான் வாங்க போகிறத சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ 230 நாள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 7 மாதம் 20 நாள் டோட்டலாக வருது. ஸோ அப்போ வந்துட்டு கோல்ட் ரேட் இப்போ இருக்கிற மாதிரியே இருக்காது. ஸோ கோல்ட் ரேட் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ நம்ம ஒரு கிராம் வந்துட்டு 10,000 ரூபாய் இருக்கும் அப்படின்ற மாதிரி வச்சு கால்குலேஷன் பார்க்கலாம். ஒரு கிராம் 10,000 ரூபா அப்படின்னா 8 கிராமுக்கு 80,000 ரூபா வருது. நீங்கள் காயின் வாங்க போகிறீங்க அப்படின்னா காயினுக்கு வேஸ்டேஜ் வந்து 2%. எவ்வளோ அமௌண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா 1600 ரூபா வருது. ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 81600 ரூபா வருது. அதுக்கு ஜிஎஸ்டி 3% வந்து இன்க்ளூட் பண்ணாங்க அப்படின்னா 2448 ரூபா வருது. ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 84048 ரூபா. ரவுண்டாக 84000 ரூபா அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 48 ரூபா வந்துட்டு நான் லெஸ் பண்ணிட்டேன். 84000 ரூபா அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். அதுவே நீங்கள் வந்துட்டு செயினாக வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு 12% வேஸ்டேஜ் வச்சு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு சொல்கிறேன். 8 கிராமுக்கு வந்துட்டு 80,000 ரூபா அப்படின்னா வேஸ்டேஜ் 12% எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 9600 ரூபா. வேஸ்டேஜ் அமௌண்ட் மட்டுமே 9600 ரூபா வருது. ஸோ டோட்டலாக 89600 ரூபா வருது. அதுக்கு ஜிஎஸ்டி 3% நம்ம இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா 2688 ரூபா வருது. ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 92288 ரூபா. நான் வந்துட்டு 92300 ரூபா அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன்.
இப்போது இதுக்கான சேவிங்ஸ் பிளான் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் காயின் வாங்க போகிறாங்க, அதாவது காயின் வாங்கணும்னு டிசைட் பண்ணால் அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு சேவிங்ஸ் பண்ணணும், எப்படி சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். நம்மளோட டார்கெட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயின் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட 84,000 ரூபாய் இருக்கணும். அவங்க கொடுத்துருக்குற டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 230 நாள். ஸோ அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணால் 230 நாளில் 84,000 ரூபாய் சேவிங்ஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா 365 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு 365 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணால் 230 நாளில் 84,000 ரூபாய் ஈஸியாக சேவிங்ஸ் பண்ணிட முடியும். ஸோ இது வந்துட்டு காயின் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் வந்துட்டு 84,000 ரூபாய். அதை வந்து நீங்கள் இப்படி சேவிங்ஸ் பண்ணலாம். அதுவே நீங்கள் வந்து செயினாக வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவை, அது எப்படி சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். செயினாக வாங்கணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா 92,300 ரூபாய் தேவைப்படும். ஸோ நம்மளோட டார்கெட் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 92,300 ரூபாய். நமக்கு இருக்கிற டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 230 நாள். ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 401 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு 401 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணாங்க அப்படின்னா 230 நாளில் 92,300 ரூபாய் ஈஸியாக சேவிங்ஸ் பண்ணிட முடியும். இது வந்து ஒரு சவரன் வாங்குறதுக்கான கால்குலேஷன். என்னால் ஒரு சவரன் வாங்க முடியாது சிஸ்டர், என்னால் ஒரு நாளைக்கு 365 ரூபாவோ இல்லை 401 ரூபாவோ என்னால் கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சவரன் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்மளால் அரை சவரனாக வாங்க முடியும். இப்போ 401 ரூபான்ற இடத்துல நம்ம 200 ரூபாய் எடுத்து வச்சோம் அப்படின்னா அரை சவரனில் நம்மளால் செயின் வாங்க முடியும். அதுவே ஒரு நாளைக்கு 180 ரூபா அப்படின்னு எடுத்து வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் அரை சவரனில் காயின் வாங்கிட முடியும். அதாவது 4 கிராமில் வந்து நம்மளால் காயின் வாங்க முடியும், 4 கிராமில் செயின் கூட வாங்க முடியும். இதுவே என்னால் அரை சவரன் வாங்க முடியாது, அதாவது 4 கிராம் வாங்க முடியாது, என்னால் 6 மாதத்தில் இல்லை 7 மாதத்தில் 2 கிராம் தான் வாங்க முடியும் அப்படின்னா அப்படி கூட நம்ம வாங்கலாம். இதுலேயும் பாதி அமௌண்ட் நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் 1/4 சவரன், அதாவது 2 கிராமில் உங்களால் காயின் வாங்க முடியும். ஸோ ஒரு சவரன் வாங்கினாலும் சரி, அரை சவரன் வாங்கினாலும் சரி, இல்லை 1/4 சவரன் வாங்கினாலும் சரி, அது நம்மளோட கன்வீனியண்ட்டை பொறுத்தது. நமக்கு எந்த அளவுக்கு சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வாங்கலாம். அந்த சிஸ்டர் என்கிட்ட ஒரு சவரன் வாங்குறதுக்கான டிப்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த ஐடியா நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இது கன்வீனியண்ட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல்ட் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ், இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி கொடுத்துருக்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.